எனக்கு அவங்க தான் மனைவியா வரணும், இல்ல அவர் தான் கணவனா வரணும்னு சொல்லிட்டு நீங்க மனசார தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, அதே முருகப்பெருமான்ட்ட போய் நில்லுங்க. ஏன்னா முதல்ல நம்ம வாழ்வியல்ல முதல்ல இன்டர்கேஸ்ட்மென்ட் பண்ணவரே அவர்தான். கலப்புற திருமணத்துக்கு முதல்ல அடிக்கல் இட்டவரே முருகப்பெருமான் தான். வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதியில போயிட்டு, அவருக்கு செவ்வாய்க்கிழமை தேவைப்படும் அப்போ. காதல் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா வேணும். அவர்ட்ட போய் முறையிடுங்க. ஐயா, எனக்கு பிடிச்சிருக்கு. திருமணம் செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அருளாசி இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னு அவர்ட்ட வேண்டுதல் வைங்க. உண்மையிலே அவங்க தான் உங்களுக்கு அமையணும்னா, அதுக்கான முயற்சியில அவர் ஈடுபட்டு பண்ணி குடுத்துருவாரு. இல்லன்னாலும் விட்டுடுங்க. இதையும் தாண்டி நான் உங்களுக்கு வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த காதல் சார்ந்த மக்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் தான். நெறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க, வாழ்றீங்க, போறீங்க. இன்னைக்கு கலாச்சாரம் மாறி போச்சு. சுப்ரீம் கோர்ட் வேற மாரி தீர்ப்பு குடுத்து கலாச்சாரமே ஒரு மாரி போயிடுச்சு. எது எப்படின்னா போகட்டும். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஒரு ஆண் பிடிச்சிருக்கு. நான் திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, தயவு செஞ்சு போயிட்டு, திருவுள்ள சீட்டு போட்டு பார்த்துருங்க.